பிரதமர் திரு லீ சியன் லூங் தமது முதலாவது தேசிய தின கூட்ட உரையை ஆற்றவிருக்கிறார். It's a big step from being DPM to being PM. It's not just working out policies or managing the economy. And as one united people, we can continue to upgrade and build this city and make this place our home, our future, and our Singapore. In Singapore, we try very hard to reduce these social and economic inequalities to build a fairer and more equal society. We encourage each race to preserve its unique culture and traditions, while fostering mutual appreciation and respect among all of them. I say to you, do not fear, do not lose heart. Singapore will not falter in its onward march. It has been my great fortune and honor to have served the country, first in the SAF and then in the party and government, for all of my adult life. ஆண்டு அரசியல் பயணம். 1990 துணை பிரதமர், 2001 ஆண்டு நிதியமைச்சர், பின்பு 2004 சிங்கப்பூரின் 3ஆம் பிரதமர் எனும் பெரும் பொறுப்பு. I will be a true and faithful Prime Minister. பிரதமராக பதவியேற்றதிலிருந்து திரு லீ சியன் லூங் சிங்கப்பூரின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை அறிமுகம் செய்துள்ளார். பல்வேறு சவால்களின் போது நாட்டை திறம்பட வழிநடத்தியிருக்கிறார். இந்த பயணத்தில் அவரின் முதன்மை இலக்கு ஒற்றுமையான அனைவரையும் உள்ளடக்கிய சிங்கப்பூரை உருவாக்குவதுதான். What is an inclusive society? It's one where everybody benefits from the progress of the nation. It's one where everyone has a say, a stake, and a sense of belonging. நாடு வளர்ச்சியடையும் போது அனைவரும் அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்பதிலும் அவர் தெளிவாக இருந்தார். தொடக்கத்திலிருந்தே பிரதமர் லீ சமூகத்தில் இருக்கும் அனைவரின் நிலை உயர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார். முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட வேண்டும். இருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதற்கு மக்களை ஊக்குவிக்க வேண்டும். இந்த இலக்கை அடைய சமூக உதவிக்குழுக்களின் பங்கு மிக முக்கியமானது என்பதை பிரதமர் புரிந்து வைத்திருந்தார். The self-help groups have done good work over many years and continue to receive strong support from their communities. இந்திய சமூகம் எதிர்நோக்கும் சவால்கள் யாவை என்பது தெரிந்திருந்தாலும் அவற்றுக்கு தீர்வு காண சிந்தா போன்ற சுய உதவி குழுக்களின் திட்டங்களை அறிந்து கொள்வதில் பிரதமர் ஆர்வம் காட்டினார். 2007 நான் புதுசாக சிண்டா சிஇஓவாக இருக்கும்போது ஒரு தகவல் வந்தது. பிரதமர் லீ சிண்டாவை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். பல கேள்விகள் கேட்டிருந்தார் அந்த சந்திப்பில். இந்திய சமூகத்தில் குறிப்பாக எந்த மாதிரி சவால்கள் இந்த வசதி குறைந்த குடும்பங்களுக்கு இருக்குன்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சில குடும்பங்களுக்கு பெற்றோர்கள் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது மாணவர்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பில் பிரச்சனையாக இருக்கலாம். அல்லது அவர் கேட்டார் சிண்டா திட்டங்கள் பற்றி, ஸ்டாப் டியூஷன் நடத்தணும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே நம்ம ஃபேமிலி சர்வீசஸ்லாம் இருக்குது, அவங்க குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி உதவி இருக்குது. கரியர் சென்டரும் சிண்டாவில் இருந்தது, அதுவும் சொல்லியிருந்தோம். சந்தோஷப்படுத்தார். இந்த மாதிரி குறிப்பிட்ட சவால்கள் இருந்தாலும் சிண்டா இந்த மாதிரி குடும்பங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அளித்திருக்காங்க. அது சந்தோஷப்படுத்தார். 2007 ஆண்டு சிந்தா கனவுகள் கதவுகள் எனும் தொலைக்காட்சி தொடரை தயாரித்திருந்தது.
வாழ்க்கையில் துன்பங்களை கடந்து வெற்றி நடை போடும் சாதாரண மனிதர்களின் உண்மை கதைகள். அவற்றை பார்த்து பிரதமர் இந்திய சமூகத்தை பாராட்டிய தருணம் இன்றும் நினைவில் நிற்கிறது. ஒரு மீனஞ்சல் எனக்கு அனுப்பினார். அந்த காணொலியை பார்த்தாதான் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இளையர்கள் சிண்டா மூலம் நல்லா செஞ்சுட்டு வராங்க, அது மாதிரி நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும்னு அவர் எனக்கு வந்து ஊக்கம் அளித்தார். அந்த காணொலியை பார்த்துட்டு ஒரு மீனஞ்சல் அனுப்புவது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிண்டாவில் வேலை பார்க்குறவங்க தொண்டர்கள் எல்லாம் கேட்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. Sinda has done good work. You see many of them are Indian successful professionals. You look at the school results, you see them steadily improving. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கும், வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், வெவ்வேறு அணுகுமுறைகள் இருக்கலாம் என்பதை அறிந்து கொண்டதுனால்தான் அவர் வந்து இந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக பல்வேறு திட்டங்களை வந்து அவர் முன்னெடுத்து கொண்டு வந்தார். ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய சிங்கப்பூர் இந்திய சமுதாயம் அவருடைய தலைமையின் கீழ் நல்ல முன்னேற்றம் கொண்டிருக்குது. கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் நாம் மற்ற சமுதாயத்தினருடன் சனிநிகர் சமமாக இருந்து கொண்டு வருகின்றோம். சிங்கப்பூரர்களும் நிரந்தரவாசிகளும் சுய உதவி குழுக்களுக்கு செலுத்தும் மாதாந்திர தொகை சிந்தா போன்ற அமைப்புகள் அவற்றின் ஆதரவு திட்டங்களை செயல்படுத்த உதவியாக இருக்கிறது. இருந்தபோதும் 2014ஆம் ஆண்டு வரை நிதி பற்றாக்குறை நிலவியது. அதை உணர்ந்த பிரதமர் 2014ஆம் ஆண்டு ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டிய மாதாந்திர தொகையை உயர்த்தினார். அன்றிலிருந்து சமூகத்தில் இருக்கும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய சிந்தா இன்னும் அதிகம் செய்ய முடிகிறது. நன்கொடை உயர்வு என்பது வந்து நம்முடைய சிண்டாவினுடைய வளர்ச்சியில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன் மூலமாக இன்று பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஆண்டுக்கு நாம் 26,000 தனிநபரை போய் சென்றடைகின்றோம். வெறுமனே பணத்தை மட்டும் கொடுக்காமல், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோங்கன்னா சிறுவர்களுக்கு வந்து சிறுவர் நலன் திட்டங்கள், கல்விசார் திட்டங்கள், இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மென்டரிங் திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கோம். அதாவது தொழிலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெற்றவர்கள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு இளைஞர்களாக இருந்து அவர்களை வழி நடத்தி செல்வதற்கான திட்டங்களையும் நாம் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இவற்றெல்லாம் செயல்படுத்த முடிவதற்கு அந்த நன்கொடை தொகை உயர்வு வந்து மிக முக்கியமாக காரணம். அதற்கு சிங்கப்பூர் இந்திய சமுதாயமும் சிண்டாவும் பிரதமர் லீ சியன் லூங் அவர்களுக்கு கடமைப்பட்டுள்ளது. பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் சமூக பிணைப்பை வலுப்படுத்துவது அவசியம். புரிந்துணர்வை அதிகரிக்கும் முயற்சிகளை எடுக்க வேண்டும். நமது அடையாளத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் அது தேவை என்று உறுதியாக நம்பினார் திரு லீ. இதில் இந்திய நற்பணி செயற்குழுக்களின் பங்கு இன்றியமையாதது என்று கருதிய பிரதமர் பல்வேறு தருணங்களில் அவற்றுக்கு ஊக்கமளித்து தட்டி கொடுத்திருக்கிறார். பிரதமர் திரு லீ சியன் லூங் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு நடந்த விழாவில் கலந்து கொண்டு இந்திய சமூகத்தை சிறப்பித்தார். நம்ம இந்திய சமூகத்தை பற்றி பேசினார். அதாவது இந்த இந்திய சமூகம் சிங்கப்பூருக்கு இதுவரைக்கும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு அவங்க செஞ்சுருக்காங்க. சிங்கப்பூரில் பெரும் பதவியில், அரசாங்க பதவியிலையும் சரி, இந்த அரசியலையும் சரி, பல அமைப்புகளில் பெரிய பதவியில் இருக்காங்க. அதை பற்றி அவர் பேசினார். அது வந்து நம்ம சமூகத்தை ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயமாக இருந்துச்சு. நமது பிரதமர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்தியாவுன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நான் வந்து அந்த நற்பணி தலைவராக இருக்கும்போது நாங்கள்லாம் பல நிகழ்ச்சிகள் செய்வோம். அந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து குறைஞ்சது 2 நிகழ்ச்சிகளால் கலந்துக்குவார். அப்படியா அவரால் முடியாட்டி கூட எங்கிட்ட ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அந்த தேதியை நவுத்துறதுக்கு. அதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு அந்த மனசு இருக்குப்பாங்க. நான் வந்து கலந்துக்கணும் அந்த நிகழ்ச்சியில், அது முக்கியமான நிகழ்ச்சி இந்திய சமூகத்துக்கு, நானும் அதில் ஒரு ஆளாக கலந்துக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குப்பாங்க. அதை நான் பாராட்ட வேண்டிய விஷயம். Come up with new ideas, new ways of connecting with the new arrivals to bring them into our community. பிரதமர்கிட்ட நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் நிகழ்ச்சிக்கு வரும்போது, அந்த நிகழ்ச்சியில் அவரோட எதிர்பார்ப்பு என்னென்னா, சிங்கப்பூர் இந்தியர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது வந்து ஒரு முக்கியத்துவமாக இருந்துச்சு. அது மட்டும் இன்றி புதிய சிங்கப்பூருக்கு வராங்கள அவங்களையும் நம்ம நிகழ்ச்சியில் ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம நிகழ்ச்சிகளை வந்து மற்ற இனத்தர்களும் நம்ம நிகழ்ச்சியில் சேர்ந்து கலந்து
அவங்க நம்ம கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கணும். Work with me to make Singapore a home we love. பிரதமர் பதவியேற்கும் விழாவில் வந்து அவர் வார்த்தை சொன்னார், அதாவது சிங்கப்பூர் will be an inclusive society for everyone சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இந்த 20 ஆண்டுகளில் அவர் பிரதமராக இருக்கும்போது அதைப்படி அவர் நடந்திருக்கிறார். At the convention which was attended by leaders in the community. ஒவ்வொரு சந்திப்பிலும் நாங்கள் பேசும்பொழுது அவர் என்ன செய்கிறீங்க, என்ன நிகழ்ச்சி செய்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு என்ன உதவி வேணுங்கலாம் கேட்பார். தீபாவளி சமயம் நாங்கள் செய்கிற அன்பளிப்பு பையை பற்றி அவருக்கு விவரித்தேன். இது எப்படி போய் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு போய் சேருது, 4000 பேருக்கு போய் சேருதுன்னு சொல்லிட்டு போல் பண உதவி தான் வேணும். பண உதவி இருந்தால் நாங்கள் நல்லா செய்யலாம், பல பேருக்கு இந்த உதவி சேர்றதுக்கு நாங்கள் உதவி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல பொழுது, அதை பற்றி நீ பயப்படாத, அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், செய்யலாம் அப்படின்னு சொல்ல பொழுது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. கோவிட் காலம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதாவது யாரும் யாரை நேரில் சந்திக்கக்கூடாது. பிரதமர் மக்கள் கழகத்தின் மூலியமாக தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செய்யலாம், மக்களுக்கு அந்த உதவி சேர்றதை நீங்கள் தடுக்க வேணாம், நிப்பாட்ட வேணாம், தொடர்ந்து செய்யுங்க. அந்த உதவி எப்படின்னு தொடர்ந்து செய்யணும். அதாவது நாங்கள் என்ன செய்வோம்னா, வீட்டுக்கு போய் கதவை தட்டிட்டு அந்த கொடுக்க வேண்டிய பொருள் அல்ல உணவை வந்து வீட்டு வாசப்படியில் வச்சுட்டு கதவை தட்டிட்டு நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். எந்த ஒரு வசதி குறைஞ்சவருக்கும் உதவி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படவே இல்லை. இந்திய நிகழ்ச்சிகள் பலவற்றில் பிரதமர் லீ ஆர்வத்துடன் கலந்து கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். பிற இனத்தவரின் விழாக்களிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கும் போது அவர்களை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளலாம். அவர்களின் கலாச்சாரத்தையும் பழக்க வழக்கங்களையும் அறிந்து கொள்வதால் தானாகவே அங்கு நல்ல இணக்கம் பிறக்கும் என்பது பிரதமரின் நம்பிக்கை. அதற்கு அவர் ஒரு முன்னுதாரணமாகவும் இருந்தார். அவர் வர்றது சொன்ன உடனே எங்களுடைய வட்டாரமே வந்து ரொம்ப ஆவலோடு ஒரு குதூகலமாக ஆயிடுச்சு. ஸோ தமிழர்கள் மட்டும் கிடையாது, சீனர்களும் சரி, மலாய்க்காரர்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து வந்து ரொம்ப ஆர்வமாக நம்ம நிகழ்ச்சிக்கு புகித் பஞ்சாங்குக்கு பிரதமர் வரப்போறாருன்ற உடனே ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஆண்டு வந்து நாங்கள் வந்து ஒரு 20-25 கூடாரங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா ஒவ்வொரு கூடாரத்துலேயும் நம்மளுடைய கலாச்சார பண்பாடு அங்கே பிரதிபலிக்கிறதுக்காண்டி. ஸோ அவரும் வந்து ஆர்வமாக ஒவ்வொரு கூடாரமும் போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும் போனால், உலக்கையில் வந்து உலக்கையில் வந்து நெல்லை போட்டு எப்படி அரிசி வந்து தயார் பண்ணுறாங்கன்றதை வந்து அவர் பண்ணி பார்த்தாரு. அது கேட்டதோடு இல்லாமல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார். இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு கூடாரமும் நம்ம அவரை அழைச்சிட்டு போகும்போது நம்மளுடைய கலாச்சார பண்பாடை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிரதமர் வந்து அன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது, அவருடைய புகைப்படங்களை வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து பகிர்ந்து கொண்டது, நம்மளுடைய கலாச்சாரம்னா என்னென்று பிற இனத்தவர்களுக்கும் தெரிய வந்தது. சமூகத்தின் பார்வையில் பிரதமர் லீ சிறப்பு எதிரொலி இடைவெளிக்கு பின் தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். Ours is not a melting pot society, with every race shorn of its distinctiveness. Instead, we encourage each race to preserve its unique culture and traditions. கலாச்சாரம், மரபுடைமை இவை கட்டிக்காக்கப்பட வேண்டும். பல்வேறு கலாச்சாரங்களின் சங்கமம்தான் சிங்கப்பூர் அடையாளம். பிற இனத்தவரின் பண்பாட்டையும் பழக்க வழக்கங்களையும் திறந்த மனப்பான்மையோடு பார்ப்பதும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதும் நமது சிங்கப்பூர் அடையாளத்தை மேலும் வலுப்பெறச் செய்யும் என திரு லீ திடமாக நம்பினார். இது இந்திய சமூகத்திற்கும் பொருந்தும். Good morning and Sat Sri Akal. இந்திய அடையாளத்தை பாதுகாக்கவும் பிறரிடம் கொண்டு சேர்க்கவும் திரு லீ பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினார். The Indian community adds to the richness of our multiracial and multireligious society. They are an important strand in the rich tapestry of Singapore life. இந்திய மரபுடைமை நிலையம் 2015ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. ஏறக்குறைய ஒரு 2 அல்லது 3 வருடங்கள் வந்து அதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டது. சிங்கப்பூரில் இந்தியர்களின் வரலாறு என்ன மாதிரியானது, அவர்கள் எப்பொழுது வந்தார்கள், சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு அவர்களுடைய பணி என்ன, யாரெல்லாம் முக்கிய பணியாற்றினார், சில பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார். மிஸ்ட்ரி என்ற ஒரு நபர் சிங்கப்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து ஒரு கட்டடத்தை வந்து கட்டுவதற்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து
நன்கொடையாக கொடுத்தார். இதுபோன்று பிஜிபி திரு கோவிந்தசாமி பிள்ளை இவர்களெல்லாம் பெயரை குறிப்பிட்டு அவருடைய பணி என்ன, சிங்கப்பூர் வளர்ச்சிக்கு அவர்கள் ஆற்றிய பங்கு என்ன என்பதை அவர் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டடம், இந்திய மரபணு நிலையம் இருப்பது எவ்வளவு பொருத்தமானது என்பதை பற்றியும் அவர் கூறினார். இந்திய மரபுடைமை நிலையம் நமது கலாச்சாரத்தை நிலைநிறுத்தும் இடம் மட்டுமல்ல, கலாச்சார பரிமாற்றம் நடக்கும் ஓர் இடமாகவும் இருக்க வேண்டும் என்று திரு லீ விரும்பினார். பல மாதிரியான இந்தியர்கள் இருக்கின்றார்கள். மலையாளிகள், தெலுங்கர்கள், தமிழர்கள், வட இந்தியர்கள், அவர்கள் எல்லோருமே இந்த இடத்தில் கூடி அந்த பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுவார்கள். அதாவது நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பாரம்பரியம் இவற்றையெல்லாம் கொண்டாடுவதற்கு ஏதுவாக இந்த இடம் அமைந்தது. இந்தியர் அல்லாதவர்கள் இங்கு வருவதற்கும் இந்த பண்டிகைகளில் பங்கேற்பதற்கும் இந்த இடம் வழிவகுத்தது. அதாவது நம்முடைய கலாச்சாரம் என்ன, இந்தியர்களின் கலாச்சாரம் என்ன, ஒரு வாழ்க்கை முறை என்ன என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள உதவும் வகையில் இந்த வசதி ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்திய அடையாளத்தை பேணி காக்கும் முயற்சி மரபுடைமை நிலையத்தை அமைப்பதோடு நின்றுவிடவில்லை. லிட்டில் இந்தியாவில் மரபுடைமை கண்காட்சி கூடங்களும் அமைக்கப்பட்டன. இப்போ லிட்டில் இந்தியா எடுத்துக்கொண்டீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியர்கள் அவர்களுடைய மரபை பற்றியும் தொழில்துறையை பற்றியும், அவர்கள் எப்படி சிங்கப்பூருக்கு அவருடைய பங்கு என்ன, இதை வளர்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதற்கு இந்த கடை தொகுதிகள் எப்படி பங்களித்திருக்கிறார்கள் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த கதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சி கூடங்களில் இருக்கின்றன. நம்ம நிகழ்ச்சிகளை பற்றி பல படங்கள், புகைப்படங்களை நம்ம பதிவேற்றம் செய்வோம். இதனை பிரதமர் ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ண மட்டும் இல்லாமல் பார்த்து நீங்களும் கலந்து கொள்ளுங்கள், இந்த நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், விழா காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வார். அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வளையாபதி, குண்டலகேசி, எத்தனை இருமொழி கொள்கை, தாய்மொழிகளில் அதிக ஈடுபாடு, கவனம், இவை பிரதமர் லீயின் கல்வி திட்டத்தில் முக்கிய இடம் பிடித்தன. Education which is provided to the kids. ஏன்னா திரு லீ சியன் லுங் அவர்கள் ஒரு தொலைநோக்குடைய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் 10-20 ஆண்டுகளுக்கு மட்டும் சிந்தனை செய்யலை. ஒரு 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு நம்ம குடிமக்கள் எப்படி நன்றாக இருப்பார்கள் அப்படின்னு அவர் அது சிந்தனை செய்தார். நம்முடைய தனித்துவத்தை நாம் அடையாளம் காண நம்முடைய தாய்மொழி தேவை. தாய்மொழி இல்லாட்டி நம்ம வெறும் மொழியை மாத்திரம் இழக்கலை, நம்முடைய மரபு, கலாச்சாரம், அந்த உலகத்தையே இழக்கிறோம். அப்படின்னா நம்ம தனித்துவத்தை இழந்துருவோம். அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் ரொம்ப அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்லலாம். உமறு புலவர் தமிழ் மொழி நிலையம் இருக்கு இல்லையா, அதை வெறும் மாணவர்களுக்கு இருக்கும் ஒரு 2ஆம் மொழி கல்வி கற்பதற்கு உள்ள நிலையமாக மட்டும் அல்லாமல் அது ஒரு தமிழ் நிலையமாகவே மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அப்போ தான் வந்தது. 2010-11 தான் அந்த எண்ணம் வந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, இது தமிழ் ஆசிரியர்களுக்கும் ஒரு பட்டறை நடத்தும் மன்றம், அவர்களுடைய பணியை மேம்படுத்த என்னெல்லாம் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அதை இன்னும் மேம்படுத்தினாங்க. சிறு வயதிலேயே தமிழ் மொழி மீது ஆர்வத்தை விதைக்க வேண்டும். அந்த ஆர்வம் நாளடைவில் தாய்மொழி மேல் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும் என பிரதமர் நம்பினார். அதற்கான முயற்சிகளிலும் கல்வி அமைச்சு இறங்கியது. பாலர் வெறும் 1ஆம் வகுப்பில் சென்று மாணவர்கள் தமிழ் உடனே கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். பாலர் பள்ளிகளில் தமிழை ஒரு பாடமாக வகுப்பறையில் நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கொள்கையும் வந்தது. இது ஒரு சிறந்த கொள்கை. இது விஞ்ஞான பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இதனால் பிள்ளைகள் சிறு வயதிலேயே அவர்களுக்கு தமிழ் போய் அவர்களுடைய காதில் எட்டு விடுகிறது. இதில் என்ன ரொம்ப ஒரு சிறப்புன்னா, எல்லா கல்வி அமைச்சு பாலர் பள்ளிகளிலும் உங்களுக்கு இப்போ தமிழ் நடத்தப்படுது. தமிழ் என்பது ஒரு வகுப்பறை மொழியாக மட்டுமே இருந்துவிடக் கூடாது என்பதில் பிரதமர் உறுதியாக இருந்தார். வகுப்பறைகளுக்கு அப்பாலும் மாணவர்கள் தமிழில் பேச வேண்டும். அதன் அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு தமிழ் பாடத்திட்டத்தில் பேச்சு தமிழ் அறிமுகம் கண்டது.
திரு லீ பிரதமர் ஆனதிலிருந்து 2 தாய்மொழிகளுக்கான 2 மறு ஆய்வு செய்திருந்தாங்க. சிங்கப்பூரில் நடைபெற்றது. இந்த மறு ஆய்வுகளில் வந்து சில பரிந்துரைகள் முன்வைத்தாங்க. எப்படி என்றால், சிங்கப்பூரில் அதிகமான ஆங்கில புழக்கம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, தாய்மொழிகளின் புழக்கம் சற்று குறைந்து கொண்டிருக்கிறது. அது வகுப்பறை மொழியாக ஒரு மொழி முடங்கிவிடக்கூடாது, அது சமூகத்தில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பேச்சு மொழிக்கு, பேச்சு தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உருவாக்குனாங்க. இது பேச்சு தமிழுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மாணவர்கள் அதை ஒரு பாடமாக படிக்காமல் அது அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அன்றாட வாழ்க்கையில் நான் வீட்டுக்கு போனால் வெளியில் பேசலாம், அம்மா கூட பேசலாம், என்னோடய பண்பாடு, என்னோடய பாரம்பரியம், என்னோடய கலை, இது சார்ந்த ஒரு மொழியை தான் நான் படிக்கிறேன். அதை நான் பயன்படுத்த முடியுங்கிறத நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு. தொழில்நுட்ப ஆதிக்கம் நிறைந்த உலகம், அதனை தமிழ்மொழி கற்பித்தலும் தழுவ வேண்டும். திரு லீ அவர்கள் எப்போதுமே ஒரு மொழி கற்றல் என்பது காலத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கணும், அப்போ தான் அது வாழும் மொழியாக இருக்கணும் என்று சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்மைய காலமாக இந்த ஆண்டு கூட செயற்கை நுண்ணறிவை அதிகமாக பயன்படுத்தணும், கேலி சித்திர காணொலிகளை பயன்படுத்தி உரையாடல் திறன்களை மேம்படுத்துறது, இது மாதிரி பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அத்தனையுமே இளையர்களிடம், மாணவர்களிடம் தாய்மொழியை வாழும் மொழியாக வைத்திருக்க வேண்டும் என்ற இலக்கில் தான் இது செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழை வாழும் மொழியாக வைத்திருக்க தேர்ச்சி பெற்ற தமிழாசிரியர்கள் தேவை. பல்லாண்டுகளாக உள்ளூரில் தமிழில் பட்டம் பெறும் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. தமிழில் பட்டம் பெற வேண்டுமென்றால் இந்தியா வரை செல்ல வேண்டியிருந்தது. இந்த பட்டக்கல்வி தற்போதைய நமது பிரதமர் லீ சியன் லூங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்த பட்டக்கல்வி சாத்தியமாயிற்று. இந்தியாவுக்கு சென்றோம். மதுரை, மெட்ராஸ், பாண்டிச்சேரி, திருச்சி போன்ற இடங்களிலே சென்று பல பல்கலைக்கழகங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தினோம். இறுதியாக மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து மதுரை பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்து அவரிடம் சமர்ப்பித்தோம், ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்தோம். பிறகு அவர்களை யோசித்து பார்த்துவிட்டு மதுரையோடு சேர்ந்து, இந்த பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து இந்த பட்டக்கல்வியை சிங்கப்பூர் தொடங்கலாம் என்று முடிவு செய்தார்கள். 2005 இந்த பட்டக்கல்வியை வழங்க கல்வி அமைச்சு முன் வந்தது. சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகத்திலே சாத்தியமாயிற்று. இப்பொழுது சுமார் 380 மாணவர்கள் பயின்று பட்டம் பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக அதிகமான பேர் ஆசிரியர்கள். அது மட்டும் இல்லை, மேலும் இப்பொழுது நன்யாங் பல்கலைக்கழகத்திலும் ஆசிரியர்களுக்காக தனிப்பட்ட முறையிலே பட்டக்கல்வி வழங்கப்படுகிறது. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அதனால் பலரும் பயனடைந்திருக்கிறார்கள். மற்ற துறையில் உள்ளவர்களும் இதை போய் படிக்கிறார்கள். தமிழுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் என்று தான் சொல்வேன். 2000ஆம் ஆண்டு வளர்தமிழ் இயக்கம் உருவெடுத்தது. இயக்கத்தின் நிதி திரட்டு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு லீ தமிழ்மொழி குறித்த தமது எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னதை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மறக்கவில்லை. அவர் சொன்னது என்னவென்றால், சிங்கப்பூரில் தமிழ்மொழி தழைக்கவும் செழிக்கவும் இன்னும் வளரவும் ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அதனால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் அமைப்புகளும் இந்திய அமைப்புகளும் ஒன்றிணைந்து இந்த வளர்தமிழ் இயக்கத்தின் மூலம் மொழி வளர்ச்சிக்கு உதவ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். 7 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்மொழி விழா அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்மொழி விழா 2007ஆம் ஆண்டு தொடங்கிய போது வெறும் 2 வார நிகழ்வு தான். அதில் மொத்தம் 14 நிகழ்ச்சிகள் தான் நடைபெற்றன. 2 ஆண்டுகள் கழித்து 2009ஆம் ஆண்டிலிருந்து அது 1 மாத நிகழ்வாக விரிவாக்கப்பட்டது. அப்பொழுது நிறைய அமைப்புகள் பங்கெடுத்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்பாகவும் அது அமைந்தது. இப்போ அண்மையில் நடந்து முடிந்த இந்த ஆண்டுக்கான தமிழ்மொழி விழாவில் மொத்தம் 47 நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதே நேரத்தில் இந்த எண்ணிக்கை கூடும் பொழுது அதற்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதி ஆதரவும் கூட வேண்டும். இந்த நிதி ஆதரவு அரசாங்கத்திடமிருந்து எந்த தொய்வும் இல்லாமல், எந்த கேள்வியும் இல்லாமல் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஆண்டுக்காண்டு புதுமையான நிகழ்ச்சிகளை சோதித்து பார்ப்பதற்கும் இன்னும் அதிகமான நிகழ்ச்சிகளுக்கு நிதி வழங்குவதற்கும் வளர்தமிழ் இயக்கத்தால் முடிகிறது. அதற்கு நம் அரசாங்கத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். 2006ஆம் ஆண்டு தமிழ்மொழியை மாணவர்களிடமும் சமூகத்திடமும் இன்னும் நெருக்கமாக்க தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழு தொடங்கி வைக்கப்பட்டது.
நமது பிரதமர் லீ தமிழ் மொழிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். மாணவர்கள் தமிழ் மொழியை வகுப்பில் மட்டும் இல்லாமல் வெளியிடங்களிலும் வாழ்க்கையிலும் தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும் என்பது அவருடைய பெரிய நோக்கு. சமூகத்தினரும் தமிழ் மொழியை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும், தமிழ் நடவடிக்கைகளில் ஈடுபாடு செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய இலக்கு. நாங்கள் சமூக நிறுவனங்களோடும் கல்வியாளர்களோடும் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் யதார்த்தமான அனுபவங்களை மாணவர்களுக்கு கொடுப்பதால் மாணவர்கள் மொழி கற்றலை சுவாரஸ்யமாக கருதுகிறார்கள். அவர்கள் தமிழ் மொழி மீது அவர்களுக்கு ஒரு ஆர்வமும் உண்டாகிறது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு நிச்சயமாக நிதி ஆதரவு தேவை. அந்த வகையில் நம் அரசாங்கம் எங்களுக்கு மிகவும் ஒத்துழைத்து எங்களுக்கு அந்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மொழி குழுக்களுக்கும் அவர்கள் இந்த ஆதரவை அளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 5 ஆண்டும் எங்களுக்கு அந்த நிதியை பரிசீலனைப்படுத்தி அதை கூட தேவைப்பட்டால் எங்களுக்கு அவர்கள் அதை அளித்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா குழுக்களுக்கும் ஒரு 30 மில்லியன் அவர்கள் அந்த உதவி கொடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. சமூகத்தின் பார்வையில் பிரதமர் லீ சிறப்பு எதிரொலி தொடரும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. அனைவருக்கும் வணக்கம். தலைமைத்துவ புதுப்பிப்பு நிகழ்ச்சிக்காக இஸ்தானா வளாகம் களைகட்டி நிற்கிறது. Join me to write this next chapter of the Singapore story. Work with me to make Singapore a home we love, a community we belong to, and a country we are proud to call our home. சிங்கப்பூரின் வெற்றி என்று பார்த்தால் அனைவரும் வியப்பது என்னவென்றால் நமது துரித பொருளியல் வளர்ச்சி. அவர் ஏற்றுக்கொண்ட காலம் இணையமய காலம். அதற்கேற்ற வலுவான திறன்களை மக்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். சிங்கப்பூர் துடிப்பான வாய்ப்புகள் நிறைந்த நகரமாக இருக்க வேண்டும் என்பது பிரதமர் லீயின் கனவு. உலகளவில் முன்னணி நகரமாக சிங்கப்பூர் மதிக்கப்பட வேண்டும் என்பது அவரின் இலக்குகளில் ஒன்றாக இருந்தது. அதற்கு முதலில் பொருளாதாரத்தை உருமாற்ற வேண்டும். காலத்துக்கு ஏற்ப முற்போக்கு சிந்தனையோடு நமது நாட்டுடைய வளர்ச்சியை எங்கெங்கு வளர முடியும் என்று பார்த்து வளர்த்தார். பொதுவாக சிங்கப்பூரில் தொழில்கள் வளரணும், அப்போ தான் நமது நாட்டினுடைய பொருளாதாரம் வளருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதை அவர் உண்மையாக எடுத்து ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காலங்களில் நம்ம அதிகமான தொழிலாளர்களை போட்டு நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நாட்டில் அவ்வளோ மக்கள் கிடையாது. ஆகவே நம்ம நம்மளுடைய நாட்டில் உற்பத்தி திறனை வளர்ப்பதற்காக அவர்களுக்கு பயிற்சி அளித்து உற்பத்தி திறனை வளர்க்கணுங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ உற்பத்தி துறையில் ஏராளமான மாறுதல்கள், ப்ராசஸாக இருந்தாலும் சரி, டிசைன் எல்லாத்தையும் மாற்றி அமைத்து உற்பத்தி திறனை வளர்த்தார்கள். எக்கனாமிக் டைவர்சிஃபிகேஷன் சொல்லிட்டு புது புது துறைகளை அறிமுகம் செய்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா பயோடெக்னாலஜி ஆராய்ச்சி துறை எடுத்துக்கிட்டோம்னாக்கா எத்தனையோ $1 பில்லியன் ரிசர்ச்சுக்கு ஃபண்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2004 2009 வரை புத்தாக்கம், உற்பத்தி இவற்றில் கவனம் செலுத்தி சிங்கப்பூரை வளர்ச்சி பாதையில் முன்னெடுத்துச் சென்று கொண்டிருந்த பிரதமர் லீக்கு புதிதாய் ஒரு சவால். அவர் பதவியேற்ற சுமார் 4 ஆண்டுகளில் பெரும் பொருளாதார நெருக்கடி உலகத்தை உலுக்கியது. தொழில்கள் தொடர வேண்டும், ஊழியர்கள் வேலையில் நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக பல்வேறு திட்டங்களை அவர் அறிமுகம் செய்தார். முதல்ல அந்த ரிசெஷன் எல்லாரும் தாங்க முடியாத ரிசெஷன். தொழில் வர்த்தகங்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டது. இந்த தொழில் நிறுவனங்களை தூக்கி நிறுத்தாவிட்டால், அவர்கள் போய்விட்டார்களானால் நம்ம வேலைவாய்ப்பு போயிடும், வருமானம் போயிடும், நாடு வருமானம் குறைஞ்சிரும். ஊக்கமான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டம் இன்றைய அளவும் பாராட்டப்படக்கூடிய திட்டம். முதல்ல அதுக்கு சொன்னது என்னட்டா ஜாப்ஸ் கிரெடிட் ஸ்கீம்னு சொன்னாங்க. நிறுவனங்களுக்கெல்லாம் இப்போது அவங்க தொழிலாளிகளுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் சிபிஎஃப் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்காக இவங்க கவர்மெண்ட்டே அவங்க சிபிஎஃப் கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்க. அதை வச்சு தான் அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோவில் பிஸ்னஸ் மேனேஜ் பண்ண முடியாது. ஜாப்ஸ் கிரெடிட் கொடுத்தாங்க. வங்கிகள் எல்லாம் நிறுவனங்களுக்கு கடன் கொடுப்பதற்கு தயங்கினார்கள்.
அரசாங்கம் என்ன செய்தார்கள்? வங்கிகளை கூப்பிட்டு, நீங்கள் தயங்குறீங்க, அந்த லோனில் ஏதாவது பேட் டெப்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா 50 விழுக்காடு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அன்றைய தினம் அரசாங்கம் ரிசெஷன் அப்போ சொன்னாங்க. அவர் ரொம்ப சிறப்பாக இந்த பொருளாதாரத்தை தூக்கி பிடித்து நிறுத்தி அந்த வளர்ச்சியை கண்கூடாக கண்டார். மீண்டும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அதற்கு நாடு தயாராக இருக்க வேண்டும் என்பதில் பிரதமர் லீ முனைப்புடன் செயல்பட்டார். அதற்காக புதிய தொழில்துறைகளிலும் ஆய்வு வளர்ச்சியிலும் கவனம் செலுத்தப்பட்டது. 2010ஆம் ஆண்டு 3 துறைகளை கண்டுகொண்டார்கள். ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், டேட்டா சயின்ஸ் மற்றும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்ற 3 துறைகளையும் கண்டுகொண்டார்கள். அந்த துறைகளில் திறன்களை வளர்க்க வேண்டும் என்று முற்பட்டார்கள். பள்ளிகளையும் அதற்கேற்ப பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள். திரு லீ சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் அளித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த சிறிய நடுத்தர நிறுவனங்கள் இன்னும் பல புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும், பல புதிய துறைகளில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் ஊக்கப்படுத்தியுள்ளார். அவர்கள் சொந்த திறன்களை கொண்டு தொழில்களை தொடங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதுவாக சிங்கை அரசாங்கம் கொள்கைகளை வகுத்து வருகின்றது. Do you still remember me? Hello Olivia, I remember you well. ஆய்வுத்துறையில் சிங்கப்பூர் அதிக முக்கியத்துவம் காட்டி வருகிறது. இங்கே சிங்கப்பூரில் பல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸை அவர்கள் வரவேற்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் புதிய கண்டுபிடிப்புகள் சிங்கப்பூரில் உண்டாக வேண்டும். பல கண்டுபிடிப்புகளை செய்வதற்கு சிங்கப்பூர் ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கிறது என்பதை உலகம் உணர வேண்டும் என்பதில் சிங்கப்பூர் அரசாங்கம் முக்கியத்துவம் காட்டுகின்றது. நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வியின் பங்கு இன்றியமையாதது. அனைவருக்கும் நல்ல கல்வி வழங்கப்பட வேண்டும். ஆரம்பகால கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். தொடர்ந்து படிக்க விரும்பினால் அதற்கு பணப்பற்றாக்குறை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதிலும் திரு லீ உறுதியாக இருந்தார். கிண்டர் கார்டன் பார்க்க போனால் 20 வருஷம் முன்னால் எல்லாம் ப்ரைவேட் கிண்டர் கார்டனாக தான் இருந்தது. ப்ரைவேட் கிண்டர் கார்டனில் இருந்தால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் பணம் இருக்கிற வாழ்க்கை தான் அது வசதியாக இருக்கும். மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அவங்க தான் கிண்டர் கார்டனுக்கு அனுப்புவாங்க. இப்போ மினிஸ்ட்ரியே, கவர்மெண்ட்டே, அரசாங்கமே கிண்டர் கார்டன் ஆரம்பிச்சிருக்காங்க. கிண்டர் கார்டன் ஆரம்பித்து மட்டும் இல்லை, சப்சிடியும் கொடுக்குறாங்க லோ இன்கம் பீப்புளுக்கு. அது ஏன் செய்கிறாங்கன்னா, எல்லாரையும் ஒரே லெவலில் ப்ரைமரி ஸ்கூலுக்கு போச்சா எல்லோரும் ஒரே லெவலில் இருக்கணும். இல்லாட்டா அவங்க ப்ரைமரி ஸ்கூலுக்கு போனால் அவ்வளவு கேட்சப் பண்ண முடியாது. நிறைய மாணவர்களுக்கு படிக்கணும்னு இருக்கும், அவங்களுக்கு டேலண்ட்டும் இருக்கும். ஆனால் அந்த குடும்ப சிச்சுவேஷன், ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷனால் எங்கேயாவது அங்கே தடுமாறல் நடக்கும். அதுக்கு அரசாங்கம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறாங்க, பர்சரி கொடுக்குறாங்க, எஜுசேவ் கொடுக்குறாங்க. இந்த உதவி கொடுக்கறதுனால ஒரு தடை இல்லாமல் நம்ம மாணவர்கள் மேலும் மேலும் படிச்சுன்னு வரலாம். அறிவை வளர்த்துக் கொள்வது பள்ளிகளோடு முடிந்துவிடக்கூடாது. கால ஓட்டத்திற்கு ஈடு கொடுத்து நாட்டின் வளர்ச்சி நிலைத்திருக்க வாழ்நாள் முழுவதும் கல்வி பயணம் தொடர வேண்டும் என்று பிரதமர் முடிவெடுத்தார். Take up courses, reskill. If you get a job offer, consider it carefully. எதற்காக வாழ்நாள் கல்வியை வளர்க்க வேண்டும், எதற்காக ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உலகம் வேகமாக மாறி வருகின்ற காரணத்தினால் அவரவர் திறமைகளை, தொழிலாளர்களுடைய திறமைகளை வளர்ப்பதற்காக, தொழிலாளர் திறமையை வளர்த்தா தான் அவங்க வேலை பார்க்க முடியும். அவங்க வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அப்படி இருந்தால் தான் நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் முன்னேறும். இந்த மாதிரி பல காரணத்தை முன்வைத்து இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் சிங்கப்பூருங்கிற திட்டத்தை 2015 ஆரம்பித்து இன்னைக்கு வரை கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். நாடு முன்னேறும் போது அனைவருக்கும் அதில் வாய்ப்புகள் அமைய வேண்டும். ஆனால் சில வேளைகளில் நாடு அதிவேக வளர்ச்சி அடையும் போது சமூகத்தில் சில தரப்பினர் சற்று பின்தங்கிவிடலாம். அவர்களுக்கு உதவி வழங்கும் அதே நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து முன்னேற ஊக்கமளிப்பதிலும் பிரதமர் கவனம் செலுத்தினார். யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்பதற்காக காம்கே திட்டத்தை அவர் முன்வைத்தார். இந்த காம்கே திட்டம் தனிநபர், குடும்பம், வேலைவாய்ப்புகள், தற்காலிக உதவி, நீண்டகால உதவி இவற்றையெல்லாம் எப்படி செயல்படுத்துவது என்பதை வரையறைக்கும் ஒரு திட்டம். சமூக நிலை, சமூக அமைப்புகள், சம்பந்தப்பட்ட வேறு அமைப்புகள்
இவை அனைத்தும் இதில் இணைந்து கொண்டன. இந்த இணைப்பு நல்லதாக இருந்தாலும் அது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு என்ற ஒரு தனி அமைச்சையே அவர் உருவாக்கினார். குறைந்த வருமான ஊழியர்கள் என்று பார்க்கும்போது அவர்கள்தான் பின்தங்குவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த திறன்களை அவர்களுக்கு மேம்படுத்தினால் நாளடைவில் அவர்களும் கூடுதல் சம்பாதிக்க முடியும், வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் முன்னேறும் போது உங்கள் சம்பளமும் முன்னேற வேண்டும். இதற்கு அந்த ப்ரோக்ரெசிவ் வேஜ் மாடல் இது மிகவும் முக்கியம். அண்மை ஆண்டுகளில் குறைந்த வருமான குடும்பங்களுக்கு மட்டுமின்றி நடுத்தர வருமான குடும்பங்களுக்கும் பல ஆதரவு திட்டங்கள் அறிமுகம் கண்டுள்ளன. முதிய சிங்கப்பூரர்களின் நலன் கருதி அவர்களுக்கு முன்னோடி தலைமுறை தொகுப்பு திட்டம், மடேகா திட்டம் போன்ற பல உதவி திட்டங்களை பிரதமர் லீ அறிமுகம் செய்தார். சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து அவர்களின் நிலையை உயர்த்த கடந்த 20 ஆண்டுகளில் பல நடவடிக்கைகளை அவர் செயல்படுத்தினார். எடுத்த பணியை முடித்த நிறைவோடு திரு லீ தமது பொறுப்பை இன்னும் சில நாட்களில் துணை பிரதமர் லாரன்ஸ் வாங்கிடம் ஒப்படைக்கவிருக்கிறார். Please give Lawrence and his team your fullest support too. சிங்கப்பூரின் அடுத்த அத்தியாயத்தை வழிநடத்த தயாராக இருக்கிறார் லாரன்ஸ் வாங். I am ready for my next assignment. அவரை பற்றிய சமூகத்தின் பார்வையை அடுத்த அங்கத்தில் காணவிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். I accept this responsibility with humility and a deep sense of duty. I pledge to give my all in this undertaking. திரு லாரன்ஸ் வாங் இன்னும் 4 நாட்களில் சிங்கப்பூரின் பிரதமராக பொறுப்பேற்கவிருக்கிறார். 4ஆம் தலைமுறை தலைவராக நாட்டை அடுத்த கட்டத்திற்கு வழிநடத்தும் பெரும் பொறுப்பு இப்போது இவரது கைகளில். 2011ஆம் ஆண்டு அரசியலில் கால் பதித்தார் திரு வாங். 13 ஆண்டு அரசியல் பயணத்தில் பல்வேறு பொறுப்புகள். Real wages, several people, I think GC and a few others said that wages have... We are concerned that if the circuit breaker were to be lifted... 2020ஆம் ஆண்டு கோவிட் பணிக்குழுவின் தலைவர்களில் ஒருவர். I beg to move that Parliament approve... 2021ஆம் ஆண்டு நிதியமைச்சர் பதவி. இதுவரை அவர் 3 வரவு செலவு திட்டங்களையும் வெளியிட்டுள்ளார். பெருந்தொற்று காலத்தின் போது அவர் ஆற்றிய பணி பலரின் கவனத்தை ஈர்த்தது. இந்த ஜாயிண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ் என்பது பல அமைச்சுகளை ஒன்று கூட்டி ஒருமையாக ஒற்றுமையுடன் திட்டங்களை வகுத்து அதனை மக்களிடம் எடுத்துச் செல்லும் ஒரு பணியாக இருந்தது. அதனை திரு லாரன்ஸ் வாங் வழிநடத்தினார். இது எளிதான காரியம் அல்ல. அதனை அவர் மிகவும் சிறப்பாக வழிநடத்தினார் என்பது பலரின் கருத்து. முக்கியமாக இந்த திட்டங்கள் ஏன் வகுக்கப்படுகின்றன, இதன் பின்னணி என்ன, இதன் விளைவுகள் என்ன, இந்த விளைவுகள் கசப்பாக இருந்தாலும் நெடுந்தூர பயணத்திற்கு நன்மைகளை பயக்கும் என்பதை மக்களிடம் மிக அழகாக திரு லாரன்ஸ் வாங் எடுத்து கூறினார். சாமானிய சிங்கப்பூரர்களும் அதனை புரிந்து கொள்ளும் வண்ணம், இந்த திட்டங்களை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் அவர் இந்த திட்டங்களை அவர்களுக்கு தொடர்புபடுத்தினார். உண்மையில் திரு லாரன்ஸ் வாங் பேசிய விதம், அவரது தோற்றம், தொனி மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியது. 2022ஆம் ஆண்டு திரு வாங் முன்னேறும் சிங்கப்பூர் திட்டத்தை அறிமுகம் செய்தார். சுமார் 16 மாதங்களுக்கு 200,000க்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்களிடம் கருத்துகள் திரட்டப்பட்டன. ஒரு சமூகமாக சிங்கப்பூரர்கள் எப்படி இருக்க விரும்புகிறார்கள் என்று ஆராயப்பட்டது. The refreshed Singapore dream is less about me and mine. It's more about we, us and ours. நாட்டின் சமூக கட்டமைப்பை வலுப்படுத்த 7 முக்கிய கொள்கைகளில் முன்னேறும் சிங்கப்பூர் திட்டம் கவனம் செலுத்தும். வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் குடும்பங்களுக்கு ஆதரவு, மதிப்பெண்களுக்கு அப்பாற்பட்ட கற்றல், அனைத்து வேலைக்கும் தகுந்த மரியாதை, அதிகம் பாதிக்கப்படக்கூடியோருக்கு ஆதரவு, சிங்கப்பூரின் எதிர்காலத்தில் முதலீடு செய்தல்,
ஒவ்வொரு சிங்கப்பூரரையும் ஒற்றுமையாக தங்கள் பங்கையாற்ற ஊக்குவித்து தேசிய அடையாளத்தை வலுப்படுத்துதல். சென்ற ஆண்டு ஜூன் மாதத்தில் அவர் துணை பிரதமராக பதவியேற்று 2 வாரங்களில் ஃபார்வர்ட் SG திட்டத்தை அவர் அறிவித்தார். இன்னும் சில மாதங்களிலேயே அதை இயக்கத் தொடங்கினார். அங்கேயே நின்று விடாமல் கடைசியாக அவர் அறிவித்த வரவு செலவு திட்டத்தில் இந்த முக்கிய கூறுகளை எப்படி செயல்படுத்தலாம் என்பதற்காக திட்டங்களையும் அதற்கான நிதியையும் ஒதுக்கி இருக்கின்றார். இரண்டாவது, அவர் திட்டத்தை பார்த்தால் மக்களின் எண்ணங்கள், கனவுகள் இவற்றுக்கு ஏற்ற திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதில் அவர் அதிக கவனத்தை செலுத்துவது போல் தெரிகின்றது. ஃபார்வர்ட் SG திட்டம் என்பது தேசிய அளவிலான சிங்கப்பூரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு திட்டம். இதில் அனைவரது பங்கும் உண்டு, அனைவரது கனவுகளும் நனவாகலாம். இந்திய சமூகத்தின் கனவுகளும் இதில் நனவாகக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. இந்த வாய்ப்பினை முழுமையாக ஒரு சமுதாயமாக நாம் தான் எடுத்து பயன்பெற வேண்டும். சமூகத்தில் பிணைப்பு மேலும் வலுப்பெற வேண்டும், ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தும் திரு வோங் அவற்றை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு தர தவறுவதில்லை. We can build a more caring, gracious and inclusive society and keep the Singapore story going for many more years to come. Singapore Silent Heroes நோக்கமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சிறு சிறு நன்மைகள் செய்கிறாங்கள அவங்கள அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு செஞ்சு அதன் மூலியமாக மற்றவர்களையும் சமுதாயத்துக்கு நல்லது செய்ய தூண்டுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சைலண்ட் ஹீரோஸ் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சுட்டோம். ஆனால் அது 10வது ஆண்டில் துணை பிரதமராக திரு லாரன்ஸ் வோங் இருந்தார். அவரோட குறிக்கோள் நாட்டில் எல்லாருமே முன்னேறணும், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நாட்டு மக்களே உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதற்கேற்ப எங்களோட நிகழ்ச்சியை நாங்கள் மக்களை ஒன்று கூட்டி உதவிக்கரை நீட்டி அவங்கள கை தூக்கி விடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் செய்கிறது போது அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுறேன். Anai Varukam Dipavali Valtakal. இந்திய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலும் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அதை பகிர்ந்து கொள்வதிலும் ஆர்வம் கொண்டவர் திரு லாரன்ஸ் வோங். Hi everyone, I'm here with Mr. Karthik today and he's going to teach me how to play the sitar. அவரின் சமூக ஊடக பக்கங்களை புரட்டினால் அது தெளிவாக புலப்படும். Pongal is a traditional harvest festival for the Indian community. To everyone who celebrates Pongalo Pongal. இந்திய சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நிறைய ஆர்வம் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்னாடியோ ஏன் இந்த நிகழ்ச்சி செய்கிறோம், இல்லை எப்படி அவர் அவருடைய உரையை ஆரம்பிக்கும் போது எப்படி தமிழில் அதை அவர் மக்களுக்கு வாழ்த்து சொல்லலாம் என்பதெல்லாம் அவர் கேட்டு பழகி கொள்வார். தமிழ் புத்தாண்டு அப்போ நாங்கள் நடனம் நிகழ்ச்சி ஒன்று செய்தோம். எல்லோரும் ஒன்று கூடி நடனம் ஆடுவது, குறிப்பாக கோலாட்ட நடனம். அப்போ கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நாங்கள் கோலாட்டம் செய்யலான்னு இருக்கோம், மேஸ் டான்ஸ், நீங்கள் எங்கள் கூட கலந்துக்கணும் அப்படின்னு. அப்போ அதை கேட்டு அவர் சிரித்தார். அப்போ கோலாட்டம் பற்றிய சில விஷயங்களை எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நான் என்ன செய்தேன்னா, அவரும் நம்ம கூட சேர்ந்து நடனம் ஆடணுன்னா நான் ஒரு காணொலி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி அனுப்பி வைத்தேன். அதை பார்த்து அவரும் கற்றுக்கொண்டார். ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டு எங்கள் கூட அந்த நடனத்தை கற்றுக்கொண்டு எங்களுடன் சேர்ந்து ஆடினார். அது ஒரு ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. சமூகத்தில் பிணைப்பை வலுப்படுத்த விரும்பும் திரு வோங் அதில் இந்திய நற்பணி செயற்குழுக்களின் பங்கை அறிந்து வைத்திருக்கிறார். சென்ற ஆண்டு நிகழ்ச்சி ஒன்றில் சிங்கப்பூர் இந்திய அடையாளத்தை பற்றி அவர் பகிர்ந்து கொண்டது இன்றும் கலந்து கொண்டவர்கள் நினைவில் இருக்கிறது. We have a distinctive Singaporean Indian culture. நம்ம சிங்கப்பூர் இந்தியர் அடையாளத்தை பற்றி அவர் ரொம்ப பெருமையாக பேசினார். அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மற்ற நாடுகள்லேருந்து வர இந்தியர்கள் சிங்கப்பூருக்கு வரும்போது அவருக்கு நம்ம சிங்கப்பூர் இந்தியர் கலாச்சாரம் உள்ளார கொண்டு வரணும், அவங்கள இன்டிகிரேட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம்னு அவர் சொல்கிறாரு. சிங்கப்பூர் இந்தியர் பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தை நம்ம போய் கொண்டு சேர்க்கணும், மற்ற இனத்திற்கிறோம் என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கு புரியணும். அப்போ தான் நம்மளோட சிங்கப்பூரோட கம்யூனிட்டி ஒற்றுமையை பாதுகாக்க முடியும். இந்திய நற்பணி செயற்குழுவிடம் மேலும் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் துணை பிரதமர் விளக்கியுள்ளார்.
அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் லீடராக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 3 விஷயம் வந்து நம்மகிட்ட சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து மற்ற இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ் கூட நம்ம வந்து நிகழ்ச்சிகள் செய்யணும், இன்னும் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாம் செய்யணும்னு அவர் சொன்னார். 2வது விஷயம் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் லீடர், அடுத்த தலைமுறை தலைவர்கள் வந்து நம்ம இப்பயே உருவாக்கணும்னு அவர் சொன்னார். கடைசி விஷயம் வந்து நம்ம யூத்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து ரெடி ஆக்கணும்னு அவர் சொன்னார். திரு லாரன்ஸ் வாங் சிங்கப்பூரின் 4ஆம் பிரதமராக மே 15ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். பொருளியல், வெகுவாக உயர்ந்துள்ள வாழ்க்கை செலவினம், உலக மேடையில் சிங்கப்பூரின் பெயரை கட்டிக்காத்தல். அடுத்த பொது தேர்தலில் மக்கள் செயல் கட்சியை வழிநடத்துதல் என பல பணிகள் அவருக்கு காத்திருக்கின்றன. We have many challenges to tackle, but also many opportunities to chart a new way forward for ourselves and our nation. So work with me and my team. Let us write a new chapter for the Singapore story. Let us shape our future together.